கோவிந்தராஜன், ஆளுநருடைய இந்த தேநீர் விருந்தின் மூலமாக என்ன நடந்துட்டு இருக்கு தமிழ்நாட்டினுடைய அரசியலுக்குள்ள? இதுல பாத்தீங்கன்னாக்க நீங்க குறிப்பிட்டது போல உதயநிதி அவர்களின் துணை முதல்வர் பதவி பிரமாணம், மற்ற அமைச்சர்கள் மீது உள்ள அந்த கோர்ட்டினுடைய வழக்குகள், இதை தவிர இன்னொன்னு நீங்க பார்க்கணும். அது என்னன்னா, இப்ப இவங்களுடைய ஆட்சி அடுத்த ஒரு வருடம் 1.5 வருடம் போல இருக்கு. இவங்க மத்திய அரசுல அங்கம் வகிச்சு எடுத்தால 10 ஆண்டுகள் முடிஞ்சிச்சு. அவங்களுக்கு எல்லாம் இப்பவே அந்த விட்ராயல் சிண்ட்ரோம்னு சொல்லுவாங்க, அப்படியே கையெல்லாம் வடவடத்து போச்சு. மத்திய அரசுல அங்கம் வகிக்குவதற்கு இது ஒரு பாலமாக, ஒரு வாய்ப்பாக அமையத்துக்கு என்று அது பார்க்கக்கூடியதாக எல்லோரும் மக்களிடையே இதுவும் ஒரு பார்வையாக இருக்கிறது. இதுல குறிப்பிட்டு பாத்தீங்கன்னா, சென்ற வாரம் கனிமொழி அவர்கள் நிர்மலா சீதாராமனை போய் டெல்லியில போய் தனியா பார்த்து பேசி இது பண்ணிருக்கிறாங்க. இது ஒரு செய்தி. ரெண்டாவது பாத்தீங்கன்னா, இப்ப கடந்த சில மாதங்களாகவே இந்த அமலாக்கத்துறை இங்க இருக்கக்கூடிய பல்வேறு திமுக பிரதிநிதிகள் அவர்களுடைய அந்த ஏற்கனவே இருந்த வழக்குகள் இப்போது அமலாக்கத்துறையில கொஞ்சம் அப்படியே சைலண்டா ஆகி போச்சு. இப்ப பிஜேபியும் மத்திய அரசுல மெஜாரிட்டி இல்ல. சோ அதனால அவங்களுக்கு பாத்தீங்கன்னா, இப்ப அண்ணாமலை கூட நேற்று சொல்லியிருந்தார், அவங்க கூப்பிட்டாங்க போன, இதெல்லாம் அப்படியே கனெக்டிங் த டாட்ஸ். ஒன்னொன்னுக்கு பாத்தீங்கன்னா, மத்திய அரசுல அவங்களுக்கும் மெஜாரிட்டி தேவை, இவங்களுக்கும் ஒரு ஆட்சியில இடம் வரணும் அப்படின்ற ஒரு இதுல இது போல ஒரு இணக்கமான சூழலை எடுத்துக்கிட்டாங்கன்னா நமக்கு அடுத்த மத்திய அரசுல ஆட்சியிலேயே நமக்கு பங்கு பெறலாம் அப்படின்ற ஒரு இதுவாகத்தான் நான் பார்த்துட்டு இருக்கிறேன். இல்ல இதுல ஆளுநரை சந்திக்கிறதன் மூலமாக எப்படி இந்த இணக்கத்தை உறுதி செய்வார் ஸ்டாலின்? இது மெயினா பாத்தீங்கன்னா, ஆளுநரை சந்தித்து எப்படி உறுதி செய்வாருனாக்க, அவர்கிட்ட ஒரு ஆளுநர் மாதம் அமித்ஷா உள்துறை அமைச்சருக்கு அவருடைய ரிப்போர்ட் அனுப்புறார். அந்த உள்துறை அமைச்சர் ரிப்போர்ட் அனுப்புறப்ப இது போல ஒரு இடுக்கமான சூழ்நிலை இருக்கிறப்ப, குறிப்பிட்டு நீங்க சொல்ற மாதிரி இந்த சட்டம் ஒழுங்கு பிரச்சனைகள் இப்ப தலைவிரித்து ஆடுகிறது. அந்த இதுல எதனாவது கொஞ்சம் இவங்களுக்கு சாதகமாக எல்லாம் சட்டம் எல்லாம் சரியாகத்தான் இருக்கிறது அப்படின்னு ஒரு ரிப்போர்ட் போல போட்டாங்கன்னா, அவங்களுக்கு ஒரு நல்ல ஒரு ராப்போ பில்டிங், ஒரு நல்ல ஒரு இணக்கமான ஒரு சூழ்நிலை ஏற்பட்டு போய் அவங்களுக்கு ஒரு வழிவகை செய்யும். ஏன்னா இப்ப இருக்கக்கூடிய பாத்தீங்கன்னா, ஒரு கள்ள கூட்டணி, கள்ள உறவு அப்படின்றது பாத்தீங்கன்னா, திமுகவும் பிஜேபியும் தான் இறுக்கமாக ஒரு கள்ள கூட்டணி, கள்ள உறவோடு இருந்துட்டு இருக்கு. தெல்ல தெளிவா இல்ல கோவிந்தராஜன், அப்போ இந்த இடத்துக்கு தான் ஒரு வழக்கறிஞர் என்ன சொல்றாரு, ஜிஎஸ் மோகன், நிர்வாக ரீதியாக 2 பேரும் தோழமையோடு இருந்தாங்கன்னா தமிழ்நாட்டுக்கான திட்டங்களையும் தேங்கி இருக்கக்கூடிய மசோதாக்களை நிறைவேற்றுவதற்கான வாய்ப்பு இருக்குன்றார் இல்லையா? ஏற்கனவே பட்ஜெட்ல தமிழ்நாட்டை புறக்கணிச்சுட்டாங்கன்றப்போ அப்படின்றப்போ ஜிஎஸ் மோகன் சொல்லக்கூடிய இந்த கருத்து இந்த இடத்துல ஆப்டா பொருந்துமா? இது கவர்னர் நிர்வாகத்தை தலையிடறதுக்கு கவர்னருக்கு அதிகாரம் இல்லை. அவர் கான்ஸ்டிடியூஷனல் அந்த அரசியல் அமைப்பு தான் அவர் நிர்வாகம் முழுக்க முதலமைச்சர் தான் பார்த்து இது பண்ணிட்டு இருக்கிறார். இவர் அவங்க ஒழுங்காக பண்ற நிர்வாகம் அந்த அரசியல் அமைப்பு சட்ட பிரகாரம் இருக்கிறதான்னு பார்த்து தான் கவர்னர் அவருடைய இது பண்ணிட்டு இருப்பார். சோ நிர்வாக ரீதியாக முதல்வரே கவர்னரை பார்த்து அவர் ரிப்போர்ட், ப்ராக்ரஸ் ரிப்போர்ட் போல என்ன நடக்குது ரிப்போர்ட் தான் கொடுக்கணும். அந்த இதுதான் அவர் கவர்னர் செஞ்சிட்டு இருக்காரு. நிர்வாக ரீதியாக எந்த விதமான இதுவும் கிடையாது. இந்த இதுல திரு மோகன் சொல்வது அவர் சொன்னாரு, 2 ட்ராக் போகுது, 2 ட்ராக்லயும் ஒன்னா போகணும்னு. இதுல இப்ப தடம் பிறந்துச்சு. அந்த ரயில் போறப்ப ஒரு தடம் பிறந்து விட்டது. ஒரு ரயில், அந்த திமுக என்கின்ற அந்த கட்சி, அந்த திமுக அரசு தடம் பிறந்து அது இப்ப ஆக்சிடென்ட் ஆகி நிக்குது. மக்களிடத்தையே தடம் பிறந்து ஒரு ஆக்சிடென்ட் ஆயிருந்து மக்கள் எதிர்பார்ப்பெல்லாம் மக்களிடத்தையும் திமுக தொண்டர்களிடத்தையும், ஏன்னா திமுக தொண்டர்கள் இது போல எதிரே பார்க்கல, திமுக கூட்டணி கட்சிகள் எதிர்பார்க்கவில்லை, திமுக தொண்டர்கள், கட்சி தொண்டர்கள் இதெல்லாம் எதிரே பார்க்கல. திடீர்னு ஒரு இன்னைக்கு காலையில கொடி ஏற்றப்ப இல்லைன்ட்டு இப்ப திடீர்னு இது பண்ணது யாரும் எதிர்பார்க்கறது ஒரு இது. இந்த தடம் புரண்டது எதனால்? அதெல்லாம் இல்ல, அதுதான் நானும் கேக்குறது. இப்ப தடம் புரண்ட திமுக ஆளுநர் மூலமாக தடமாற திட்டம் போடுதா? ஆளுநர் மூலியமாக ஒரு தூது விடுறாங்க. இப்ப மெயினா இந்த சந்திப்பு, இந்த இதுல என்னன்னா ஒரு தூது விட்டு பிஜேபியுடன் இணக்கமாக ஆளுநர் மூலியமா ஒரு தூது விட்டு மத்திய அரசிலே ஆட்சியிலே பங்கு
அப்படின்ற ஒரு இதுக்கு இப்போதே வந்து ஒரு தூது விட்டு ஒரு ஒரு இணக்கமான ஒரு சூழலை உருவாக்குவதற்கும் ஒரு நல்ல ராப்போ டெவலப் பண்றதுக்கும் மத்திய அரசில் அங்கம் வகிப்பதற்கு ஒரு தூது விட்டுருக்காங்க. இது வந்து திமுகவுக்கு புதுசு அல்ல. இது போல அவங்க வந்து நாடகம் என்பது திமுகவில் பல்வேறு தருணங்களில் நடந்திருக்கிறது. தோழர் தடா ரஹீம் சொன்னது போல பிஜேபி அரசு மறைந்த திரு மாறன் அவர்கள் பெசன்ட் நகர் சுடுகாட்டிலே இறுதி சடங்கு செய்து முடிக்கிறதுக்குள்ள அடுத்த செகண்ட் வாஜ்பாய் பிரதமர் வாஜ்பாய் அவர் வந்து பிளைட் எழும்போது இங்க வந்து நாங்க வந்து கூட்டணி மாறுறோம் சொல்லியிருந்த கட்சி தான் திமுக. அதனால அவங்களுக்கு வந்து இதெல்லாம் வந்து ஒரு புதுசே கிடையாது. டக்குன்னு அந்த நிலைப்பாடுகள் அப்பப்ப மாறுறது கொள்றது இதெல்லாம் வந்து அவங்களுக்கு கை வந்த கலை. இல்ல இந்த இடத்துல இன்னொரு அம்சத்தையும் விவாதிக்க வேண்டியது இருக்குல்ல. 27ஆம் தேதி முதலமைச்சர் ஸ்டாலின் அமெரிக்கா சுற்றுப்பயணம் செல்வதாக ஒரு திட்டமிடல் இருக்குது. அதற்கு முன்னாடி அவசரமாக ஏதோ காரணத்திற்காக திமுக எம்பி கனிமொழி நிதியமைச்சர் நிர்மலா சீதாராமனை சந்திக்கிறாரு. இன்னொரு பக்கம் அண்ணாமலையே அழைத்து முதலமைச்சர் ஸ்டாலின் பேசுறாரு. ராஜ்நாத் சிங் தமிழ்நாடு வராரு. இது ஏதோ இதுக்குள்ள நடக்கிற மாதிரியே தெரியுது கோவிந்தராஜன். அதேதான் நான் மீண்டும் இதை வலியுறுத்தி சொல்கிறேன். திமுகவிற்கும் பிஜேபிக்கும் ஒரு ரகசிய கூட்டணி ஆல்ரெடி உருவாகி விட்டது. கனிமொழி அவர்கள் மேல இடத்துல நிர்மலா சீதாராமன் சந்தித்து எல்லாம் இது இறுதி செய்து விட்டார். இது வந்து ஒரு ஃபார்மாலிட்டி கொஸ்டின் பண்ணிருக்காங்க. எப்போதுவானாலும் இந்த கூட்டணி வந்து மக்கள் வெளிச்சத்துக்கு வரலாம். இப்ப வந்து மறைமுகமா இருக்குது, வெட்ட வெளிச்சத்துக்கு வரல. இந்த கூட்டணி மறைமுகமா இருக்குது. இது எல்லாரும் இது மறைமுக கள்ள கூட்டணி கள்ள இதுவா இருந்துட்டு இருக்குது. இது எப்போது வேணாலும் வெளியில வந்ததுக்கு வாய்ப்புகள் அதிகமாக இருக்கு. அதற்கு ஒரு அச்சாணியாகத்தான் இந்த தேநீர் விருதை இவர்கள் பயன்படுத்திக்கொள்ள. இன்னைக்கு பாத்தீங்கன்னா நான் ரொம்ப ஓப்பன் இல்ல கோவிந்தராஜன், நான் ரொம்ப ஓப்பனா சிம்பிளா கேட்கிறேன். இந்த கூட்டணிக்கோ அல்லது இந்த உறவுக்கோ ஆளுநர் மூலமாக என்ன ஆதாயம் கிடைக்க போகுது? ஏன் ஆளுநரை திடீரென்று நேசக்கரம் கொண்டு திமுக ஆதரிக்கணும்? ஆளுநர் மூலியமாக ஆதாயம் இவங்களுக்கு என்ன கிடைக்குதுன்னா, அதாவது ஒரு நல்ல ஒரு ஆளுநர் வந்து பரிந்துரைத்தாரே. திமுக பழைய போல இல்லை, அவங்க கொஞ்சம் அவங்களுடைய இதிலே கொஞ்சம் மாற்றம் தெரிகிறது, அவங்களுடைய அணுகுமுறையில் மாற்றம் தெரிகிறது, அவங்களுடைய இது கொள்கையிலே மாற்றம் தெரிகிறது. இதெல்லாம் வந்து ஆளுநர் வந்து ஒரு தூதுவராக இருந்து, ஏன்னா ஆளுநர்ன்றது ஒரு மத்திய அரசின் ஒரு இதுவாகத்தான் செயல்படுகிறார், எல்லோரும் தெரிந்ததுதான். அவர் இது போல சொல்லிவிட்டார்கள் என்றால் இது அவங்களுக்கு வந்து ஈஸியா அமையும். இன்னைக்கு ஏவாவேலுடன் கிட்டத்தட்ட ஒரு 10 நிமிடத்துக்கு மேல திரு அண்ணாமலை அவர்கள் மிகவும் நெருக்கமாக அவர் பேசி உள்ளதை எல்லாம் நம்ம பார்த்திருக்கோம். அனைத்து ஊடகங்களையும் நம்ம பார்த்து இது பண்ணிருக்கோம். இதெல்லாம் வந்து ஒரு இவங்களுடைய ஒரு கூட்டணியுடைய ஒரு ரகசிய கள்ளத்தொடர்பு ஒரு வெளிப்பாடாக என்ன இது ஒரு கர்ட்டசி மீட்டிங் அல்லது அபிஷியலான ஒரு நடைமுறை தான் அவங்க ஃபாலோ பண்ணிருக்காங்க. இல்ல இது கர்ட்டசினே எடுத்துக்கவே முடியாது. ஏன்னா கர்ட்டசி மீட்டிங்ன்றதுனாக்கா இது வந்து அப்ப முன்னாடியே சொல்லிருக்கலாமே. அவங்களுடைய செய்தி தொடர்பாளர்கள் திமுக கட்சி தலைவர்கள் சொல்லிருக்கலாமே. அப்பவே காலையில ஒரு செய்தியை அறிவிச்சுட்டு பிறகு அடுத்த சில மணி நேரங்கள்ல இந்த இது, அதாவது அந்நியன் படத்துல வரா மாதிரி ஒரு அந்நியனாகவும் ஒரு அம்பியாகவும் ஒரு ரெமோவாகவும் மாறி மாறி பேசுறதுன்றது மக்களிடையே ஒரு எப்படி ஒரு நம்பிக்கை தன்மையை எடுக்க முடியும். இது வந்து கர்ட்டசின்றதே கிடையாது. நிர்வாக ரீதியாக தமிழ்நாட்டுக்கு ஆதாயம் தருது அல்லது பலன் தருது அப்படின்னா, இந்த ஆளுநர் முதலமைச்சர் ஒரு டீ பார்ட்டில போய் கலந்துக்கிறாதன் மூலமாக தமிழ்நாட்டில் தேங்கி கிடக்கக்கூடிய மசோதாக்களை நிறைவேற்றுவதற்கான வாய்ப்பு இருக்குமா? நீட் உள்ளிட்ட மசோதாக்களினுடைய நிலைப்பாட்டில் மத்திய அரசு மாறுறதுக்கான வாய்ப்பு இருக்குதா? நீட்ன்றது இவங்க, அதாவது திமுகவுடைய இரட்டை நிலைப்பாடு நாடகன்றது இன்னொன்னு சொல்றேன். நீட்டை சொல்லித்தான் இவங்க வந்து திமுக வந்து நீட்டை நாங்க கொண்டு வந்துருவோம் சொல்லித்தான் தேர்தல் வாக்குறுதியா கொடுத்து மக்களை ஏமாற்றி விட்டு மக்களிடையே ஒரு நாடகத்தை நடத்தி ஆட்சிக்கு வந்திருந்தாங்க. அந்த நீட்டு இப்ப வந்து இவங்க சொல்லி நீட்டு வரவே இல்லை. இப்ப நீட்டு அது நிலுவையில் உள்ள, அது வந்து உச்ச நீதிமன்றத்தில் நிலுவையில் இருக்குது. ஆளுநருக்கும் நீட்டுக்கும் எந்த விதமான இதுவும் கிடையாது. இதில் பார்க்க வேண்டும் என்றால் ஆளுநர் அவர்கள் நீங்கள் குறிப்பிட்டது போல நமது தோழர் தடா ரஹீம் மற்றும் அதிவீர அவர் அதிமுக கட்சியை சார்ந்த அந்த தோழர் குறிப்பிட்டது போல இது வந்து ஒரு என்ன சொல்வது என்றால், இந்த சட்டம் ஒழுங்கு பிரச்சனை இப்போது தலைவிரித்து ஆடிக்கொண்டிருக்கிறது. இந்த சட்டம் ஒழுங்கு பிரச்சனையை திசை திருப்ப
எல்லாம் சுமூகமாக இருக்கிறது, எல்லாம் நன்றாக இருக்கிறது என்று ஒரு மாய தோற்றத்தை, ஒரு மாய பிம்பத்தை ஏற்படுத்துவதற்காக இந்த ஒரு நிகழ்வு ஏற்படுது. நன்றி நன்றி கோவிந்தராஜன். மிகச் சுருக்கமா இறுதி கருத்து ஓரிரு வரிகள்ல. இறுதி கருத்து என்னன்னா, மத்தியிலே மெஜாரிட்டி ஆட்சி இல்லாத நிலையில் பிஜேபிக்கு திமுகவின் நட்பு தான் அவசியம், சனாதனம் அல்ல. அதுதான் இந்த இதெல்லாம் நமக்கு குறிப்பு. இதுதான் இறுதி கருத்தாக நான் பார்க்கிறேன். நன்றி நன்றி.